السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 116. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 116ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நன்மையின் மீதும் இறையச்சத்தின் மீதும் உதவுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 116ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு புதிய தலைப்பை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த தலைப்பாகிறது பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத் தக்வா என்று அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இதற்கான அர்த்தம் என்னவென்றால், நன்மையின் மீதும் இன்னும் இறையச்சத்தின் மீதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுதல் குறித்தான பாடம் என்பதாக இதன் தலைப்பு அமைகின்றது. இதன் காரணமாக தமிழில் நம்ம நன்மையின் மீதும் இறையச்சத்தின் மீதும் உதவுதல் என்பதாக சுருக்கமாக நாம் இதை சுருக்கி அமைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, 3 விஷயத்தை பற்றி இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அதுல முதலாவது விஷயம், இந்த பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத் தக்வா என்ற இந்த தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய இந்த தலைப்புக்கான ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி இன்றைய பாடத்துல நம்ம பேச போகிறோம். இது 1வது விஷயம். 2வதாக, இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த பாடத்திற்கீழ் முஸன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து ஒரு 2 ஆயத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த 2 ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாவையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் நம்ம இன்றைய பாடத்துல 2வது விஷயமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். 3வது விஷயமாக, இந்த பாடத்திற்கு கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸான ஒரு ஹதீஸை பற்றிய அந்த செய்திகளை குறித்தான அந்த விஷயத்தையும் நாம் இன்றைய பாடத்துல நாம் வாசிக்க இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். இது 3வது விஷயமாக இருக்கு. அப்போ இந்த 3 விஷயத்தை குறித்தான விஷயங்களை பற்றி தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். இப்போ முதலாவதாக இந்த தலைப்பினுடைய ஒரு அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். நன்மையின் மீதும் இறையச்சத்தின் மீதும் உதவுதல் என்று ஒரு தலைப்பு இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யறாங்க. அப்போ பொதுவாக உதவி என்று சொன்னாலே அது நல்ல விஷயத்தில் அமையக்கூடியதாக இருக்கணும். அப்போ அல்லாஹு தஆலாவிற்கும் அல்லாஹுடைய ரசூலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உதவி என்ற ஒரு செயலே ரொம்ப பிடித்தமான, ரொம்ப பிரியத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கு. இப்ப இந்த உலகத்துல ஒருத்தன் ஒருவருக்கு உதவி பண்றாருன்னு சொன்னா அவர் மீது அல்லாஹு தஆலா அதிகமான நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அவருடைய அந்தஸ்தை ஏற்றக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அவருடைய தேவைகளை அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக அதை நிறைவேற்றக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்ப சாதாரணமான ஒரு உதவிக்கே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான் என்று சொன்னால், இங்கு நன்மையின் மீதும் இறையச்சத்தின் மீதும் உதவுதல்.
அப்போ நன்மைகளையும் பக்கமும் ஒருத்தன் உதவுறான். நன்மையை நீ செய்யிப்பான்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவியாக இருந்து கொள்கிறான். நன்மையுடைய காரியத்துல, நன்மையை செய்வதில், நன்மையில் போட்டி போட்டுக் கொள்வதில். அப்போ அப்படிப்பட்ட அந்த நபரை குறித்தான இன்னும் இரையச்சத்தினுடைய அதனை குறித்தான உதவுதலும் ஒருவருக்கொரு உதவுதல். அப்ப இரையச்சம்னா அல்லாஹ் தடுத்த அந்த காரியம், அல்லாஹ் என்ன விஷயத்தெல்லாம் தடுத்து வச்சிருக்கிறானோ அந்த விஷயத்தெல்லாம் செய்யும் பொழுது, அந்த விஷயத்தெல்லாம் செய்வதற்கு நமக்கு இரையச்சம் வேணும். இரையச்சம் இருந்தால் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். இப்ப இரையச்சம் என்பது அந்த விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு வர வேண்டும். அப்போ அந்த இரையச்சம் என்பது வந்துவிட்டால் அந்த தப்பான காரியம், அந்த தவறான காரியம், அல்லாஹுவால் தடை செய்யப்பட்ட காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். அப்போ அந்த இரையச்சத்தின் மூலமாக அந்த இரையச்சத்தை மற்றவருக்கு கொடுத்து இதன் மூலமாகவும் நீ உதவி செய் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். குர்ஆன் ஷெரீஃப்ல ஒரு ஆயத்தை சொல்லுவோம். அதை நம்ம பின்னாடி பாடம் பார்க்கும் பொழுது நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த நன்மையின் மீதும் அந்த இரையச்சத்தின் மீதும் நீங்கள் ஒருவருக்கு உதவியாக இருங்க அப்படின்னு அல்லாஹு தாலா அந்த ஒரு ஆயத்துல சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள்ல சஹாபாக்கள்கிட்ட அதிகமாக ஏவியவர்களாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை குறித்தும் எக்கச்சக்கமான விஷயத்தை நமக்கே தெரியும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலத்துல அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் செய்த காரியத்தை பத்தி நமக்கு தெரியும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்காக யாரெல்லாம் உங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து என்னென்ன பங்கெல்லாம் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுல அல்லாஹ் ரசூலை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருள், உணவு, ஆடை, எல்லா விஷயத்தையும் அவர்கள் இஸ்லாத்திற்காக கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த அபூபக்கர் நாயகம் செய்தது அந்த நன்மையின் மீது உதவுதலாக அது இருக்கின்றது. அப்போ இது போன்ற காரியத்தை சஹாபாக்கள் எக்கச்சக்கமாக செய்திருக்கின்றார்கள். அந்தந்த விஷயங்களை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கு. இப்போ இந்த பாடத்துல அப்படி நன்மையின் மீது உதவுதல், அப்படி இரையச்சத்தின் மீது உதவுதலின் மூலமாக என்னென்ன பலாபலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எதை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த விஷயத்தை எல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 21வது பாடம். இப்போ இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய பாடத்தினுடைய வரிசையின் பிரகாரம் இது 21வது பாடமாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாடத்தினுடைய பெயர் என்ன? பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத் தக்வா. நல்லது செய்வதன் மீதும் இன்னும் இரையச்சத்தின் மீதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தல் குறித்தான பாடமாக இது அமைகின்றது என்று நம்ம இதற்கு அர்த்தம் சொல்றோம். அப்போ இந்த பாடத்திற்கு கீழே முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த 2 ஆயத்துக்கள், அந்த 2 ஆயத்துக்களை பற்றி இப்பொழுது நாம ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் வாங்க. அப்போ அதுல முதலாவது ஆயத்து, قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وتعاونوا على البر والتقوى என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்துல சொல்றான். இப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்னன்னு சொன்னா, நன்மை செய்வதிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக இதன் தர்ஜுமா இருக்கு. இப்போ 2 விஷயத்துல அல்லாஹு தஆலா ஒருவருக்கு உதவி செய்ய சொன்னான். முதலாவது விஷயம் என்ன? அலல் பிர்ரி. அப்போ முதலாவது விஷயம் நன்மை செய்வதனுடைய காரியத்துல, நல்லதான காரியம், நன்மை செய்யறது காரியம்னா அல்லாஹுடைய அமலை செய்யறது மட்டும் கிடையாது. நல்ல காரியம், நல்ல விஷயம் என்பது உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ நலவான காரியம், அந்த அனைத்து நலவான காரியத்தையும் தான் இதுல அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ நல்லது செய்வதன் மூலமாக ஒருவருக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க ஒரு நல்லது செய்யுங்க. அதாவது நீங்க உங்களுக்கு ஒரு பக்கத்து வீட்டாக்காரங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. உங்கள் பக்கத்து வீட்டார்களுக்கு உதவியோ இல்ல அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை தேவைப்படுது. அப்ப இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க.
அவர்களுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் அதற்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துல உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுதுன்னு சொன்னா அந்த காரியத்துல அவர்களும் உதவி செய்வார்கள். அப்போ நீங்க ஒருவருக்கு ஒருவர் இப்படி உதவி செய்து கொள்ளுங்கள் நன்மையான காரியத்துல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் இரையச்சம் என்ற ஒரு விஷயத்திலையும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். இப்ப இரையச்சம் என்ற விஷயம்னா அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வரான்? அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய விஷயம்லாம் இருக்குதா இல்லையா? அந்த விஷயத்தை எல்லாம் பேணி செய்வதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யுங்க. அப்போ உங்களுடைய நண்பர் ஒருத்தவர், இல்ல உங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தவர் ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை செய்யறாரு, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னு சொன்னா அந்த காரியத்தை விட்டும் தடுக்கணும். அப்ப அந்த காரியத்தை அவர் செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த காரியம் அவள் செய்யாமல் இருப்பதற்கு அவரை தடுக்கணும். அப்ப அந்த இரையச்சத்தை கொண்டு அவருக்கு உதவி செய்யணும் என்ன அர்த்தம்? இதான் அர்த்தம். அல்லாஹுடைய இரையச்சத்தை அவருக்கு நீங்க சொல்லி தரணும். இது தப்பான காரியம். அல்லாஹுடைய அச்சம் என்பது இந்த காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு அல்லாஹுடைய அச்சம் என்பது உங்களுடைய உள்ளத்துல இருக்கணும். அதனால் இந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு அதன் மூலமாகவும் நீங்கள் உதவிகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது 2 விஷயத்தை கொண்டும் நீங்க உதவி செய்யுங்க. அப்போனா என்ன இதுல இருந்து விளங்குறது? கெட்ட விஷயத்துல நீங்க உதவி செய்யாதீங்க என்பதும் இதுல இருந்து விளங்கலாம். அப்ப கெட்ட காரியங்கள் இருக்குதா இல்லையா? தீய காரியங்கள் இருக்குதா இல்லையா? அந்த தீய காரியங்கள்லாம் செய்யாமல் இருப்பதற்கும் நீங்க இருங்க. செய்யாமலும் இருங்க. நீங்க அந்த விஷயத்துல ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஒருத்தவர் நண்பர் சூதாடுறாருன்னு சொன்னா அந்த சூதினுடைய அந்த ஆட்டத்துல தானும் கலந்து கொள்றது. அந்த சூதுக்கான அந்த பணத்தை நம்ம கொடுக்கிறது. அப்ப இது ஒரு கெட்ட காரியம் தானே. அப்ப இந்த கெட்ட காரியம், இந்த ஹராமான காரியத்தில் நீங்க உதவி செய்யாதீங்க. நல்ல காரியத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்ற இந்த விஷயமும் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கு. அப்போ முசன்னிப் அவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது ஆயத்தாக இது ஆயத்தானது இருக்கின்றது. அல் மாஇதா, சூரத்துல் மாஇதால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க. இரண்டாவது ஆயத்தாக சூரத்துல் மாஇதால இந்த ஆயத்து அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ முசன்னிப் அவர்கள் பதிவு செய்த இரண்டாவது ஆயத்தை பற்றி கூறுகிறார்கள் பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்ன ஒரு ஆயத். இப்ப இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்னன்னு சொன்னா, வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதர்கள் ஆகிறவர்கள் லஃபீ குஸ்ரின் திட்டமாக நஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இல்லல்லதீன ஆமனு சிலர்களை தவிர, ஆமனு எத்தகையவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வாமிலு ஸாலிஹாத் இன்னும் நன்மைகளை அதிகம் செய்திருப்பார்கள், வதவாஸவ் பில் ஹக்கி இன்னும் உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு அவர்கள் உபதேசம் செய்வார்கள், ஒருவருக்கொரு உபதேசம் செய்து கொள்வார்கள், வதவாஸவ் பிஸ் ஸப்ரி இன்னும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்களே, அத்தகையவர்களை தவிர நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப மொத்தமாக காலத்தின் மீதே சத்தியமிட்டு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மனிதன் கவலைக்குரியவனாக இருக்கிறான். மனுஷன் ஆகிறவன் கவலைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அப்போ எப்பொழுதுமே அவன் கவலையில் இருக்கக்கூடியவனாக தான் அவன் இருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். யாரை தவிர? 4 விஷயங்களை செய்யக்கூடிய அந்த நபர்களை தவிர என்பதாக சொல்லி முதலாவது விஷயத்தை என்ன சொன்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள். அப்போ ஈமான் கொள்றார்களா இல்லையா? ஈமான் அல்லாஹுதான் ஒருவன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அந்த விஷயத்தை ஈமான் கொள்ள வேண்டிய அந்த அனைத்து காரியங்களையும் கொண்டு ஒருத்தவன் நம்பிக்கை கொள்றான். அப்போ அந்த நம்பிக்கை கொண்டவன் அந்த கவலையான மனிதர்ல சேர மாட்டான். அப்படி நம்பிக்கை கொண்டவராக அவர் ஆகிவிட்டால் என்று சொன்னால் அவர் கவலைக்குரிய மனிதராக, சோகத்தில் ஆழ்த்தப்பட்ட ஒரு மனிதனாக அல்லாஹு தஆலா அவரை ஆக்க மாட்டான் என்பதை இதன் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்றான். இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்றான், நற்செயல் செய்யக்கூடிய அந்த நபர், வாமிலு ஸாலிஹாத் நல்ல செயல்களை செய்வார். அப்போ நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஒருவர், இப்ப தீங்கான காரியத்தை விட்டும் தவிர்த்துட்டு அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியம்,
அல்லாஹுடைய அந்த ரசூலுக்கு பிடித்தமான காரியம், எந்தெந்த அமல்களை செய்தால் நன்மைகளை பெறுவதற்கு அது உபயோகமாக இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த நற்செயல்களை செய்யக்கூடிய அந்த நபரும் அந்த கவலைக்குரிய மனிதராக அவர் ஆக மாட்டார். அப்போ அவரையும் அல்லாஹு தாலா கைவிட மாட்டான். அவரையும் ஒரு சோகமான ஒரு கவலைக்குரிய ஒரு மனிதனாக அல்லாஹு தாலா ஆக்க மாட்டான். அப்போ அந்த நபர் அமலை செய்யக்கூடியவர், நல்ல அமலை இருக்கக்கூடிய அந்த நபரை எப்பொழுதுமே அல்லாஹு தாலா கைவிட மாட்டான். அவரை சோகமான மனிதராக அவரும் சேர மாட்டார்கள் என்று இரண்டாவது மனிதர் அல்லாஹு தாலா சொல்றான். மூன்றாவது ஒரு விஷயத்தை என்ன சொல்றானா, சத்தியத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது. அப்போ சத்தியத்தின் மூலம் ஒருவருக்கு உபதேசம் செய்வாங்க. என்ன சத்தியம்? நம்ம அல்லாஹ் மீது சத்தியம் சொல்றோமே, அந்த சத்தியமா? அது கிடையாது. அல்லாஹுடைய அந்த சத்திய மார்க்கம், அல்லாஹு சொன்ன அந்த சத்தியத்திற்குரிய அந்த உண்மைக்குரிய அந்த விஷயங்கள் இருக்குதா இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் வச்சு ஒருவருக்கொருவர் வசியத்து செய்யணும். அல்லாஹு தாலா இதையெல்லாம் சத்திய மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். இந்தந்த காரியங்களை சத்தியமாக ஆக்கியிருக்கின்றான். அப்படி சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும். அந்த சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நானும் செய்து கொள்கிறேன் என்று இப்படி ஒருவருக்கொருவர் நீங்கள் உபதேசம் செய்து கொண்டு வசியத்து செய்து கொண்டு அதன் பக்கம் நீங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி மீளக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அவர்களும் அந்த கவலையான மனிதர்களோடு, அந்த கவலைக்குரிய அந்த மனிதர்களோடு அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் சேராது என்பதை அல்லாஹு தஆலா மூன்றாவது நபராக சொல்லுவோம். அப்போ இவர்கள் அந்த சோகமான மனிதராக, கவலைக்குரிய மனிதராக நாம் இவர்களை ஆக்க மாட்டோம் என்பதையும் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக கூற வருகிறான். அப்ப நான்காவது ஒரு விஷயத்தை சொல்றான், பொறுமையின் மூலம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கிறவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ பொறுமையின் மூலமாக உபதேசம் செய்வாங்க. ஒருத்தவன் கோவப்படுறான், நம்மளுடைய நண்பன் கோவப்படுறான். கோவப்பட்ட பொழுது அப்ப நம்ம அவன்கிட்ட சொல்றோம், இஸ்பிரு இஸ்பிர், நீ பொறுமையோடு இருந்து கொள்ளுப்பா. பொறுமை என்பது அல்லாஹு தஆலாவிற்கு பிடித்த ஒரு தன்மையாக இருக்கின்றது. அந்த கலப் என்பது, அந்த கோபம் என்பது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு தன்மையாக இருக்குது. அது ஷைத்தானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு தன்மையாக அந்த கலப் என்பது, கோபம் என்பது இருக்கு. அப்போ அல்லாஹ்வின் பால் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான காரியம் அந்த பொறுமையாக தான் இருக்கின்றது. அப்ப அந்த பொறுமையோடு நீ இருந்து கொள், அந்த பொறுமை என்ற காரியத்தை நீ கடைபிடித்துக்கொள் என்பதன் மூலமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் வசியத்தை செய்து கொள்வது. அப்போ இந்த வசியத்தை செய்யக்கூடிய, உபதேசம் செய்யக்கூடிய இந்த நபர்களும் அந்த கவலைக்குரிய மனிதராக அவராக மாட்டார். அந்த மனிதர்கள் எல்லாம் கவலைக்குரியவன் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, அந்த மனிதர்களை விட்டு எல்லாம் இந்த 4 நபர்கள், இந்த 4 செயல்களை செய்யக்கூடியவர்கள் தவிரக்கூடியவர்களாக, சாராதவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சொல்ல வருகிறான். அந்த 4 கூட்டத்தார்களையும், அந்த 4 கூட்டத்தார்களில் ஒருவராக அல்லாஹு தஆலா நம்மையும் ஆக்கி வைப்பானாக. அப்போ இந்த ஆயத்தானது அல் அஸ்ர், சூரத்துல் அஸ்ர்ல பதிவு செய்யப்படுது. 1 இன்னும் 3, 1வது ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரையிலும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இத்தோட நம்ம சன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த பாடத்திற்கீழ் பதிவு செய்த இந்த 2 ஆயத்துகளையும் பற்றி நம்ம பேசியாச்சு. இந்த ஆயத்தினுடைய அந்த தர்ஜிமாவையும் அந்த விளக்கங்களையும் பற்றி நாம் பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் சொல்றாங்க, காலல் இமாமு ஷாஃபிஇ, ஷாஃபிஇ இமாம் அவர்கள் கூறினார்கள், ரஹிமஹுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அப்போ கலாமன், ஒரு வார்த்தையை கூறினார்கள், ஒரு கலாமை, ஒரு சொல்லை அவர்கள் கூறினார்கள். மானாஹு, அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாகிறது, இன்னன்னாச, நிச்சயமாக மக்கள் எல்லோரும், அவ் அல்லது அக்ஸரஹும், அந்த மக்களில் அதிகமானோர், ஃபீ கஃபலத்தின், பொடுபோக்கில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த தப்புரி ஹாதிஹி சூரத்தி, இந்த சூறாவை சிந்திப்பதனுடைய விஷயத்தை விட்டும், சிந்திக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டும் சோம்பல் படக்கூடியவர்களாக, பொடுபோக்காக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த மக்கள் அதிகமானோர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் இருக்குதா இல்லையா?
எந்த விஷயம் இந்த பாடம் என்று அமைகிறது இந்த தஆவுனு அலல் பிர்ரி வ தக்வா என்பதில் தான். இப்ப ஷாஃபி இமாமே சொல்றாங்க, இந்த நன்மையின் பக்கம் உதவி செய்யக்கூடிய இந்த நிலையை விட்டும் இந்த இரையச்சத்தின் பக்கம் இரையச்சத்தின் மீதும் ஒருவருக்கு உதவி செய்யுதல் என்ற இந்த தன்மையெல்லாம் விட்டும் மக்கள் அதிகமானோர்கள் அதிகமான நபர்கள் இதை சிந்திக்காதவர்களாக இருக்கிறாங்க. இதை சிந்திக்கிறதுல ரொம்ப பொடுபோக்கானவர்களா இருக்கிறாங்க. இப்ப எதற்காக இந்த நன்மையெல்லாம் நம்ம செய்யணும்? நன்மையெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது? எதற்காக ஒருவருக்கு உதவி செய்யணும்? எதற்காக அல்லாஹுடைய அந்த இறைச்சத்தின் மீது நம்ம உதவி செய்யணும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ இது போன்ற இந்த காரியங்களை இது போன்ற இந்த விஷயங்களை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக அதில் அவர்கள் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களாக மக்களில் அதிகமானோர் இருக்கின்றார்கள் என்ற இந்த செய்தியினை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டு நமக்கு இந்த பாடத்திற்கான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித்தராங்க பாருங்க. 177வது ஹதீஸ். அப்போ இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 177வது ஹதீஸாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது عن أبي عبد الرحمن زيد بن خالد الجهني رضي الله عنه. இப்போ அப்துர் ரஹ்மான் என்பவருடைய தந்தையான ஹாலித் என்பவருடைய மகனான ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அல் ஜுஹனி ஜுஹனி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கூடுதல் விஷயத்தையும் இங்கு நமக்கு சொல்றாங்க. அப்போ அந்த ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அந்த ஸெய்த் இப்னு காலித் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஸெய்த் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மன் ஒருவன் ஜஹஸ அவன் தயார்படுத்தி கொண்டான், தயார்படுத்தி கொடுத்தான், காசியன் ஒரு போர் செய்யக்கூடிய நபருக்கு, ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடிய ஒருவருக்கு ஒருவன் தயார் செய்து கொடுத்தான். எதை தயார் செய்து கொடுத்தான்? அந்த போருக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்களை, அந்த போருக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆடைகள், அந்த போருக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒருத்தவன் தயார்படுத்தி கொடுக்கிறான். யாருக்கு? போர் செய்யக்கூடிய ஒருவனுக்கு. அப்போ அந்த போர் செய்யக்கூடிய ஒருவருக்கு தயார் தான் படுத்தி கொடுக்கிறான். இவர் அந்த போர்ல கலந்து கொள்ளல. அப்படி என்று சொன்னால் ஃபக்கத் கஸா திட்டமாக அவரும் போரிட்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ போருக்காக வெறும் போர் பொருட்களை தயார் செய்து கொடுக்கிறார் ஒருத்தவர் அப்படின்னு சொன்னா அவரும் போர் செய்வதை போலதான், அவரும் போர் செய்கின்றவரை போலதான். அப்ப போர் செய்தவருக்கு எந்த அளவிற்கு நன்மைகள் வரக்கூடியதாக இருக்குமோ, அந்த போர் செய்தவருக்கு எந்த அளவிற்கு அந்தஸ்துகள் கூடக்கூடியதாக இருக்குமோ, அந்த எல்லா அந்தஸ்தும் அந்த எல்லா நன்மைகளையும் இவரும் பெறக்கூடியவராக இருக்கிறார். அந்த போருக்கு தயார் செய்து கொடுத்த அந்த நபரும் பெறக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஒமன் ஹலஃப காசியன் ஒரு போர் செய்யக்கூடியவரை யார் பகரமாக்குவாரோ, ஃபி அஹ்லிஹி அவருடைய குடும்பத்தினுடைய அந்த விஷயத்துல, பிஹைரின் ஹைரான ஒன்றை அவர் கொடுக்கிறார். அப்போ ஒருத்தவர் போர் செய்யறதுக்காக போறாரு. அந்த போர் செய்யக்கூடிய அந்த நபருக்கு ஒரு குடும்பம் இருக்குமா இல்லையா? அவருடைய மனைவி, மக்கள், தாய், தந்தையர்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா? அந்த நபர்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்திற்கெல்லாம் என்ன தேவையோ அந்த நலவான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நலவான காரியத்தை அவரு அந்த நிறைவு செய்து தராருன்னு சொன்னா ஃபக்கத் கஸா எனவே திட்டமாக அவரும் போர் செய்தார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அதற்கு அந்த நன்மையான காரியத்துல இருந்து ஒரு விஷயத்தை அந்த போர் செய்த அந்த நபருடைய குடும்பத்திற்கு கொடுக்கிறார். அப்போ ஒருத்தர் போர் செய்ய போகிறாரு, அவர் குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஒரு மூட்டை அரிசி கொண்டு போய் கொடுக்குறோம், ஒரு மூட்டை அரிசியை கொடுக்குறோம், இல்ல நம்மளால முடிந்த சிறு தொகைகளை கொடுக்குறோம், இல்ல நம்மளால முடிந்த வெள்ளியோ தங்கங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், இல்ல நம்மளால முடிந்த சில கனிகளையாவது கொடுக்குறோம், ஒரு சில பழங்கள் சில காய்களையாவது கொடுக்குறோம். அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஹைரான விஷயம் தானே, இது எல்லாமே நன்மைக்குரிய விஷயம் தானே, சிறப்பான விஷயம் தானே.
அப்போ அந்த சிறந்தவற்றில் இருந்து அந்த நன்மைக்குரிய அந்த காரியத்தில் இருந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களும் போரிட்டவரை போலதான். அந்த போரிட்டவருக்கும் அந்த போரிட்டவருக்கு எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறானோ அதே நன்மையை இந்த உதவி செய்த அவருடைய குடும்பத்திற்கு உதவி செய்த இந்த நபருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அந்த போர் செய்த அந்த நபருக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு அந்தஸ்தை ஏற்றக்கூடியவனாக உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறானோ அதே போல ஒரு அந்தஸ்தை உயர்த்துதலை இவருக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையின் பக்கமும் இறையச்சத்தின் பக்கமும் உதவி செய்யுதல் என்ற தலைப்பின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க 2 நபரை பத்தி சொல்றாங்க. அதுல ஒரு நபரு அந்த போர் செய்யக்கூடிய நபருக்கு தேவையான பொருட்களை மட்டும் தயார்படுத்தி கொடுக்கிறாரு. இன்னொரு நபரு அந்த போர் செய்யக்கூடிய அந்த நபருடைய அந்த வீட்டிற்கு அந்த குடும்பத்தார்களுக்கு அவர் உதவி செய்கிறாரு. ஏதாவது ஹைரான ஒரு விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு கொடுக்கிறான்னு சொன்னா இவர்கள் இருவருமே போர் செய்தவர்களை போல, இவர்கள் இருவருமே போர் செய்தார்கள் என்று சொல்லதாலும் சொல்றாங்கன்னா என்ன காரணம்? ஒரு நன்மையான காரியத்திலிருந்து தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்போ நன்மையான காரியத்துல ஒருவருக்கு உதவி தானே செஞ்சாங்க, உதவி செய்து கொண்டார்களா இல்லையா? இறைச்சத்தினுடைய அந்த விஷயத்துல அதன் மீதும் இவர்கள் உதவி செய்து கொண்டார்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸ் உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு தஆவுனி அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையின் பக்கமும் இன்னும் இறையச்சத்தின் பக்கமும் இறையச்சத்தின் மீதும் உதவி செய்யுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது நமக்கு அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் இந்த 177வது ஹதீஸாக இது இருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம 3 விஷயத்தை பார்த்தாச்சு. இந்த பாபு தஆவுனி அல் பிர்ரி வத் தக்வா, இந்த பாடத்தை குறித்தான ஒரு சில அறிமுகத்தை பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இரண்டாவதாக முசன்னிஃப் அவர்கள் குர்ஆன்ல இருந்து கொண்டு வந்த 2 ஆயத்துக்களை இங்க நமக்கு சொல்லி தந்தாங்க. அந்த 2 ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்தபடியாக மூன்றாவதாக முசன்னிஃப் அவர்கள் இங்கு ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படக்கூடிய இந்த முதலாவது ஹதீஸான இந்த 177வது ஹதீஸையும் நாம் முழுமையாக பார்த்து இதற்கான தர்ஜுமாவையும் விளக்கத்தையும் நாம் முழுமையாக பார்த்து இதையும் நாம் நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த 178ஆம் ஹதீஸை பற்றி அந்த விஷயங்களையும் அதற்கான குறிப்புகளையும் விளக்கங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.